இன்றைக்கி இந்த ஆர்டிஆர் 310 ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிஆர் 310 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் இந்த 2025 மாடலில் கீலெஸ் உங்களுக்கு வந்து இக்னிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிஎஃப்டி ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரைடிங் மோட்ஸ், அதாவது 5 ரைடிங் மோட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் சூப்பர் மோட்டோ ரைடிங் மோட்ஸோட உங்களுக்கு வந்து சேர்த்து வந்து இருக்குது. ஸோ இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் நம்மலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 310 2025 மாடலை ரைட் ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். அண்ட் ஒன் பை ஒன்னாக என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது, இதில் என்ன மாதிரியான பெஸ்ட்டான ரைடிங் மோட்ஸ் இருக்குது, இது வந்து ப்ராக்டிக்கலான லைஃப்பில் ரோட்ஸை நம்மளால் வந்து பெஸ்ட்டாக ரைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பெஸ்ட்டான விஷயமே இதோட கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களால் வந்து இந்த 2025 மாடலில் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, இந்த பைக்கோட முக்கியமான விஷயம் இதோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் டிவிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஆர் 310 எப்படி இருக்குது, இந்த ஆர்டிஆர் 310 எத்தனை மோட்ஸ் இருக்குது, அண்ட் இந்த ஆர்டிஆர் 310 பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் நியூ டெக்னாலஜி எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ இந்த ஆர்டிஆர் 310 பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், டிஎஃப்டி ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்த ஃபஸ்ட்டு பைக் பிராண்ட் அப்படின்னா நம்ம டிவிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆர்டிஆர் 310 உங்களுக்கு எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்பன் மோடில் தான் போய்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் 4th கியரில் நீங்கள் போனாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் 6th கியரில் போனாலும் சரி, உங்களுக்கு ஸ்மூத்தான ரைட் கிடைக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பை டைரக்ஷனல் உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் இருக்கிறதுனால உங்களோட ஸ்மூத்தான ஒரு ரைடை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அர்பனில் ரைட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஹைவேல ரைட் பண்ணாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபீல் வந்து இந்த ஆர்டிஆர் 310 வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிட்டிக்குள்ளே நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். ரைட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹைவேல இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிஆர் 310 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் சிட்டியில் ஓட்ட முடியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 310cc ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னாலே நம்ம சிட்டியில் மட்டும்தான் ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஆர் 310 உங்களால் ட்ராக்ல ஓட்ட முடியும், சிட்டியில் ஓட்ட முடியும். அதே மாதிரி நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் கூட இந்த ஆர்டிஆர் 310 வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போக முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 312.12 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் கிளச்சை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போதும் சரி, இல்லை நீங்கள் கிளச்சை போடும்போது இழுக்கும் போதும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான அந்த ஒரு கிளச் வந்து போடுற ஃபீல் வந்து கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு அந்த கிளச் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளச் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இல்லாட்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு டாப் எண்ட் மாடல். இதில் வந்து கீலெஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது, அதாவது கீலெஸ் இக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரைட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயரி ரெட் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு பிளாக் வேரியன்ட் இருக்குது, எல்லோ வேரியன்ட் இருக்குது, அதே மாதிரி பிளாக் வேரியண்ட்லாம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 6th கியரில் அர்பன் மோடில் உங்களுக்கு என்ன டாப் ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் நான் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக 122 இந்த பைக்கை வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரேஸ் டியூன்டு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஃபைன்மெண்ட் பண்ண ஒரு பெஸ்ட்டான இன்ஜின். இதில் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கும்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஆர் 310 உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன்ஸ் வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதாங்க இந்த பட்டன் தான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எக்கச்சக்கமான டெக்னாலஜி அவங்களுடைய பைக்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 300 சிசியில் ஒரு பைக் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான பர்ஃபார்மன்ஸோட ஒரு பைக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டிஆர் 310 வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை